இப்போ நம்ம ரெட் வைன் ஜெல் மேக்கிங் இது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கார்போபோல் பவுடர் வெயிட் போட்டுக்கணும். கார்போபோமர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. கார்போபோமர் 940 வந்து காஸ்மெட்டிக் கிரேடு. கரெக்டாக 1 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. ரெட் வைன் ஜெல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் இருக்கும். ஓப்பன் போர்ஸும் வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். கார்போபோல் பவுடர் 1 கிராம் எடுத்துட்டோம். அதுக்கு வந்து 100 ml வாட்டர் தேவைப்படுது. 100 ml வாட்டர் வந்து நம்ம இப்போ பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே வாட்டர் தான் நம்ம பவுலில் ஆட் பண்ணணும். 100 ml வாட்டர், 50 ml ரெட் வைன், பியூர் ரெட் வைன் வந்து ஆல்கஹால் இல்லாத ரெட் வைன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கார்போபோல் பவுடர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டரில் ஆட் பண்ணதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண டைம் ஆச்சுன்னா அது கட்டி ஆயிடும். கார்போபோல் பவுடர் வந்துட்டு கீழே மேலே சிந்தாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி அது சிந்துச்சுன்னா அது பிசு பிசுன்னு ஒட்டிட்டு ரொம்ப துடைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ரெட் வைன் ஜெல் வந்து 30+ மேலே யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தோல் சுருக்கும், ஆன்டி ஏஜிங் வரும் இல்லையா, அந்த டைம்ல வந்து நம்ம ரெட் வைன் ஜெல் டெய்லி நம்ம நைட் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்கள்லாம் போய் ஆன்டி ஏஜிங் மாதிரி தெரியாது. ஃபேஸ் வந்து வயசானவங்களோட தெரியாது, நல்லா எங்கா க்ளோவா ஷைனா இருக்கும். ரொம்ப ரொம்ப அது பெனிஃபிட் நல்லாவே தெரியும். நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதான் வந்து கட்டிகள்லாம் ஈவனா கரையும். ரெட் வைன் வந்து 2 கலர்ல இருக்கும். ஒன்று வந்து மெரூன் ரெட்டு, இன்னொன்று வந்து செர்ரி ரெட்டு. இந்த ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கலர் மட்டும் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே தான். கலர் வந்து இதுவே நேச்சுரலாக கொடுக்கும்போது நம்ம இந்த கலரவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டீயே ஆட் பண்ணிக்கலாம். டீயை வந்து 1 கிராம் சொல்லிடுங்க. 1 கிராம் ஆட் பண்ணி அதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வைக்க போகிறோம். ஏன்னா டிஎம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், ரெட் வைன் ஆட் பண்ணியிருக்கோம், கார்போபோல், டீஏ இது 4மே ஆட் பண்ணியிருக்கிறதுனால டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சிங்கன்னா கண்ணாடி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், கிளாஸ் கிளியராக கிடைக்கும். நல்லா திக்காயும் ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வந்து ரெட் வைன் மிக்சர் இப்போ மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே வச்சு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே திக்காயிரும், மேலே வந்து தண்ணி மாதிரி ஆயிடும். அதனால கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகி நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம், ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபினாக்சி எத்தனால், ஃபினோமிக், இஸ்தோகார் இது 3மே ஆட் பண்ணலாம். எது வேணாலும் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நான் சொல்லியிருந்தேன் 0.10 கிராம். அது வந்து நம்ம வேவிங் ஸ்கேல இந்த மெஷரிங் ஸ்கேல நம்ம அளக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 drops தான் வருது. அந்த 3 drops மட்டும் போட்டிங்கன்னா போதும், அந்த ப்ரெசர்வேட்டிவோட அளவே போதும். பாருங்க எவ்வளோ அழகா கிளியரா இருக்கு, கண்ணாடி மாதிரி ஜெல் வந்திருக்கு நமக்கு. அதே மாதிரி சில்லுன்னு இருக்கும், நல்லா கூலிங்கா இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வேணும்னா மென்தால் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். மென்தால் வாட்டர் ஆட் பண்ணிட்டு மென்தால் வாட்டர் வந்து 1 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணுங்க. 150 கிராமுக்கு ஒரே 1 ட்ராப் மட்டும் மென்தால் வாட்டர் ஆட் பண்ணுங்க. மென்தால் வாட்டர் ஆட் பண்ணும்போது அதுவும் ஸ்கின்னுக்கு நல்லா ட்ரீட் பண்ணும். ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கும், பிளஸ் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஜெல் வந்து இப்போ நம்மளுக்கு கிளியரா அழகாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இதில் பெரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில ஒரே 1 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 or 2 ட்ராப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 150 கிராம்ஸ் வந்து ஜெல் இருக்கு. 150 கிராம் ஜெல்லுக்கு ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் போதும், அதிகமாக வேண்டாம். அந்த ஸ்மெல் நம்ம இந்த ஜெல்லுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த வாசமே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ்ஷும் கொடுக்கும். அந்த பெரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோட ஸ்மெல் வந்து நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நம்ம அதனால அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஒன்றா சேர்ந்து வரணும். அதனால எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. பாருங்க நல்லா கிளியராக அழகாக ஜெல் வந்து சூப்பராக வந்திருக்கு.
இப்போ நம்ம ரெடி டு யூஸ் ஃபேஸ் ஜெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வரணும். கொஞ்சம் லிட்டில் வாட்டரியா, அதே மாதிரி கீழே போட்டாலும் விழுகாத மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து அதோட இது. நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்ததுன்னா நீங்களும் நல்லா பண்ணி நல்லா சேல் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக விஷ் பண்ணுறேன். நீங்களும் எனக்காக விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.